பெருமானாய் போற்றி பாகம் பெருமானாய் போற்றி அண்ணாமலையண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி எந்தில்லை மந்திர ஆடி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையாளே போற்றி போற்றி அருள் தரும் பன்னார் முடியம்மையுடன் அமர்ந்து நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடி திசை கல்விதப்பில் அணிந்தபிராமணி போற்றி வாழி திருநாவடு வன்வந்தர் பதம் போற்றி ஒளிமணி திருவாதபூர திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எதனும் நான் வரை செம்பொருள் வாங்கி வைத்த சிறுத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நாள்வர் பொற்றாள் என் உயிர் துணையே பிள்ளை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையராம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி தொல்லையவர் புராணகனை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேட்டுளாரணி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தவை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட கண்ணடியார்க்கு அருள் புரிந்த அருள் நம்பி நன்றாள் போற்றி கடந்தை நகர் அறிஞான சம்பந்த கிடந்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செல்வது மத்திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருநாவும் கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தவமுடிவர் வாகீசர் வாய்மைகள் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய பொன்னாமே உணராதே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல உயர்த்தனை ஆண்ட எந்தைகிறான் அருள்தரும் பன்னார்மொழி அம்மையுடன் நமது திருநாவுடி பெருமானது திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அடியேழை இந்த சென்னலை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பிரான் அருளந்திசும் அருள் செய்த சிவஞான சித்தியார் சுபக்கமாகிய இந்த ஞானப்படுகளை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி வருகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருளந்திசும் அருள் செய்த இந்த சிவஞான சித்தியாராகிய ஞானப்படுகளிலே நாம் கடந்த வகுப்பில் முதல் நூற்பாவில் முதல் அதிகரணத்தை நிறைவு செய்து இரண்டாவது அதிகரணத்தில் 56வது பாடல் வரை நாம் செய்திருக்கிறோம். முதல் நூற்பாவின் கருத்தாக நாம் பார்க்கிற போது ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்ததும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் ஈருமாகி அனாதிமுத்த சித்திரு மணி நின்றே மருவி வித்திடும் தானே முதல் என்று 3 பகுதி. முதல் பகுதி ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே என்பது முதல் அதிகரணம். அதிகரணத்துக்கு நமக்கு 22வது பாடலிலே இருந்து 48வது பாடல் வரைக்கும் அதனால 27 பாடல்களிலே நமக்கு இந்த முதல் அதிகரணத்தை நிறுவுகிறார். உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். அவ்வாறு தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு கர்த்தா ஒருவன் வேண்டும் என்பதற்கு முதல் அதிகரணத்தில் காட்டினார். அதில் நமக்கு பல சமயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். சமணர், பௌத்தர், மீமாஞ்சகர், நமக்கு சாங்கியர், தர்க்க மதத்தினர் என்று பல்வேறு சமயங்களை எல்லாம் நாம் பார்த்து 48வது பாடலோடு முதல் அதிகரணத்தை நிறைவு செய்து அடுத்தது 2வது அதிகரணம். 2வது அதிகரணம் என்னதுங்க? பாடல்ல மண்ணினின்றே மருவி வித்திடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணினின்றே மருவி வித்திடும் என்பது 2வது அதிகரணம். இந்த 2வது அதிகரணத்தில் மண்ணினின்றே மருவி வித்திடும் என்பதற்கு 3 பாடல் சொல்றார். இதெல்லாம் போன வகுப்புல சொன்னோம். மண்ணினின்றே மருவி வித்திடும் என்கின்ற கருத்து இப்போ இந்த 2வது அதிகரணத்தை 3ஆ பிரிக்கிறார். நான் பார்த்தோம்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் சப்டிவிஷன் இருக்கு.
ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு சப்டிவிஷன் இருக்குது. முதல் அதிகரணத்துலேயே நிறைய இருக்குது. ரெண்டாவது அதிகரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அனாதி முத்த சித்துரு மண்ணு நின்றே மருவி வைத்திடும் என்ப அந்த ரெண்டாவது அதிகரணத்தில் 49, 50, 51 அந்த மூன்றும் மண்ணு நின்றே மருவி வைத்திடும் என்பதை நிறுவுவதற்காக 3 பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறார். 49, 50, 51 இந்த 3 பாடல் எதுங்க? மண்ணு நின்றே மருவி வித்திடும். அடுத்தது 52, 53, 54, 55, 56, 57 6 பாடல் ஈருமாகி மருவி வித்திடும். ஈருமாகி மருவி வித்திடும் என்பதற்கு 6 பாடல் எடுத்துக்கொள்கிறார். அடுத்தது 57 இருந்து 79 வரைக்கும் 22 பாடல்கள் அனாதி முத்த சித்துரு என்பதை நிறுவுகிறார். அனாதி முத்த சித்துரு என்பதை நிறுவுவதற்கு எத்தனை பாடல் எடுத்துக்கிறாரு? 22 பாடல். 22 பாடல். இரண்டாவது அதிகரணம் 3 கூறுகளை உடையது. அனாதி முத்த சித்துரு ஈருமாகி மண்ணு நின்றே மருவி வித்திடும் என்பது அந்த ரெண்டாவது கூறு. அதை முதல்ல என்ன செய்யறாரு? மண்ணு நின்றே மருவி வித்திடும் என்பது ஒரு கூறு. அடுத்தது ஈருமாகி மருவி வித்திடும் என்பது இரண்டாவது கூறு. அனாதிமுத்த சித்துரு என்பது மூன்றாவது கூறு. அப்ப 49 தொடங்கி எது வரைக்கும்? 79 வரைக்கும். 79 வரைக்கும் எத்தனை பாடலுங்க? 31 பாடல். 31 பாடல். பாடல் எண்ணிக்கை சரியா? 49 இருந்து 79 வரைக்கும் எத்தனை பாட்டு? 39 தானே? 31 பாடல். 31 பாடலிலே இரண்டாவது கூற்றை நிறுவுகிறார். இதில் நாம் போன வகுப்புல முதல்ல இருக்கக்கூடிய மண்ணு நின்றே மருவி வித்திடும் என்பது 3 பாடல் நாம் பார்த்தாச்சு. அடுத்தது ஈருமாகி மருவி வித்திடும் என்பதில் 56வது பாடல் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த இரண்டாவது கூறுல 3 வகையான சமயம், 3 வகையான சமயம், 3 சமயம் இல்லை, 3 வகையான சமயங்களை மறுக்கிறார். அதுல 52, 53 பௌத்தர் முதலாகிய சமயத்தாரை மறுத்து இறைவனை ஈருமாகி மருவி விப்பன் என்கின்ற அந்த கருத்தை நிறுவுவதற்கு கடவுள் மறுப்பாளர். யார் அவங்க? கடவுள் மறுப்பாளர். பௌத்தர், சமணர் போன்றவர்லாம் யாரு? கடவுள் மறுப்பாளர். எனவே அவர்களை மறுப்பதற்காக என்ன செய்யறாருங்க? ஈருமாகி மருவித்திடும் என்கின்ற கருத்தை மறுக்கிற போது பௌத்தர் முதலானவரை மறுப்பதற்கு 52, 53 அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க அவர்களை மறுத்து என்ன செய்யறாரு? கடவுள் உண்டு என்பதை நிறுவுகிறார். அடுத்தது 54, 55 அவங்க யாரு? கடவுள் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்திற்கு முதல்வன் எங்க கடவுள் தான். உலகத்திற்கு முதல்வன் எங்க கடவுள் தான் சொல்றவங்க யாரு? பாஞ்சராத்திரிகன், இரண்யகற்ப மதத்தினர். பாஞ்சராத்திரிகன் சொன்னாவே கூடவே நீங்க என்ன செய்யணும்? இரண்யகற்ப மதத்தினரையும் வருவித்துக்கணும். ஏன்னா 2 பேரும் ஒரே கருத்துடையவங்க தான். அவர்களை மறுப்பதற்கு 54, 55 ஆகிய 2 பாடல் பாஞ்சராத்திரிகன், இரண்ய கற்ப மதம் ஆகிய இருவரை மறுப்பதற்கு 2 பாடல். அடுத்தது 3 வகையான கருத்தை சொல்லி அந்த 3 வகையும் மறுப்பதற்காக 56, 57 2 பாடல். இது நாம் கடந்த வகுப்புல பார்த்தோம். இறைவன் முத்தொழில் செய்கிறான், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில் செய்கிறான் என்று சொன்னால் அழித்தல் தொழில் செய்கின்ற இறைவன் எப்படி கருணை உடையவன் ஆவான்? எனவே அவன் செய்வது மரம், அறத்திற்கு எதிரானது என்று யார் சொல்றாங்க? உலகாயதர் என்ன செய்யறாங்க? இறைவன் ஐந்தொழில் செய்வது மரமே என்று உலகாயதரும். அப்புறம் வீண் வேலை, அவன் சும்மா ஏதோ இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வீண் வேலை அப்படின்னு சொல்றவங்க யாரு? மாயாவாதிகள். இறைவன் ஐந்தொழில் செய்கிறான் என்று சொன்னால் அது
வீண் வேலை என்று சொல்வதும். அடுத்தது மூன்றாவது கருத்து யார் சொல்றாங்க? பரிணாமவாதி. பரிணாமவாதி என்ன செய்யறாங்க? தன் பொருட்டு. அவன் தனக்காகத்தான் ஐந்தொழில் செய்யறான், உயிருக்காக செய்கிறான். யாருக்காக செய்யறான்? தனக்காக ஐந்தொழில் செய்கிறான் என்று சொல்லக்கூடிய பரிணாமவாதியின் கருத்தை மறுப்பதற்காக 56, 57 ஆகிய 2 பாடல்ல நிறுவுகிறார். அப்போ ஒவ்வொரு பாட்டும் என்ன கருத்தை சொல்லுது, எந்த சமயத்தை மறுப்பதற்கு எழுந்திருக்கிறது என்பதை நம்ம முதல்ல குறிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். பாட்டு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, இந்த பாட்டு யாரை மறுப்பதற்கு என்ன தடைக்கு விடை, முதல்ல தடை தெரியணும். பிறகு அந்த தடைக்கான விடை இந்த பாடல்னு தெரிந்த. போன இலக்கண வகுப்புல நேற்று கூட சொன்னோம், ஒரு பாட்டை படிக்கிற போது என்ன செய்யணும், இது என்ன கருத்தை ஒற்றி வருகிறதுன்னு தெரிஞ்சாவே பாட்டு பாதி புரிஞ்சிடும். பாட்டு பாதி புரிஞ்சிடும். அப்போ முதல்ல என்ன செய்யணும், நம்ம மொத்தமாக அப்படி 1, 2, 3, 4, 5 படிச்சு போனீங்கன்னா எந்த பாட்டு எதுக்கு வருதுன்னு தெரியாது. அப்போ அந்த பாட்டு அந்த இடத்துல வருதுன்னா அது பொருத்தம் நோக்கி தான் வருகிறது. முன்னும் பின்னும் கருத்து இருக்குது. அந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு தான் அந்த பாடல் வருகிறது என்று சொன்னால் என்ன செய்யணும், அந்த கருத்தை முதல்ல நீங்கள் தடையும் விடையும் தெரியணும் ஒரு பாட்டை படித்தா. இப்போ இந்த பாடல் 56, 57 ஆகிய 2ம் 3 வகையான கருத்தை மறுப்பதற்காக எழுந்திருக்கிறது. 3 வகையான கருத்தை மறுப்பதற்கு எழுந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம், சொன்ன இத்தொழில்கள் 3 தோற்ற காரணம் என்ன எண்ணில், விளையாட்டு என்று மொழிதலுமா, உயிர்க்கு முன்னே மன்னிய புத்தி முத்தி துண்ணிய மலங்கள் அருளால் துடைக்கவும் வழங்கவும் சொல்லலாமே என்று சொல்லி, அது அருளால் செய்வது தானே அன்றி உயிருக்கு புத்தியும் முத்தியும். புத்தி என்பது சகலம். இந்த புத்தினா அறிவுன்னு பொருள் செய்யக்கூடாது. புத்தி என்பது சகலம், முத்தி என்பது சுத்தம். அப்போ உயிருக்கு புத்தியும் முத்தியும் சகலத்திலும் கேவலத்திலும், சகலத்திலும் சுத்தத்திலும். உயிர் எங்க இருக்கிறது, முதல்ல கேவலத்தில் இருக்கு. கேவலத்தில் இருக்கிற உயிரை என்ன செய்யறாரு, சகலத்துக்கு கொண்டு வந்து சகலத்தில் இருக்கிற உயிரை சுத்தத்துக்கு கொண்டு போறார். இதுக்கு தான் ஐந்தொழில் செய்யறார். இறைவன் ஐந்தொழில் செய்வது கேவலத்தில், அனாதி கேவலத்தில், ஆணவ மலத்தில் துன்பமே வடிவமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை இன்பமே வடிவாகிய சுத்தத்துக்கு கொண்டு போகணும். எடுத்த உடனே இங்கிருந்து அங்கே அது போகாது. போனால் இதுக்கு அது ஒன்றும் விளங்காது. அதனால் என்ன செய்யணும், 2க்கு நடுவில் துன்பத்தில் இருக்கிற உயிரை இன்பத்துக்கு கொண்டு போகணும்னா துன்பமும் இன்பமும் கலந்திருக்கிற ஒரு இடத்துல இதை வைக்கணும். அது என்னது, சகலம். அப்போ கேவலத்தில் இருக்கிற உயிரை சகலத்துக்கு கொண்டு வர அது புத்தி. புத்தி என்பது சகலம். புத்தி முத்தி சுத்தம். புத்தி முத்தி எப்படி, எதனால், அருளால். இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்னது, அருள் தானே அன்று. அவன் வீண் வேலையை செய்யலை, தனக்காக செய்யலை, அது மரமும் அல்ல, அது மரமும் அல்ல. புத்தி முத்தி அருளால் வழங்கவும் துடைக்கவும் வழங்கவும், துடைக்கவும் வழங்கவும். எதை துடைக்கிறாரு, சகலத்தை துடைக்கிறாரு, முத்திய வழங்குறார், முத்திய வழங்குறார். அந்த சொல்லலாம் ரொம்ப முக்கியமான சொல் என்று நம்ம 56 நாம போன வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு 57, அதை அந்த கருத்தை ஒற்றியே எழுகிற அடுத்த பாடம். இந்த 3 கருத்தையும் வலியுறுத்துவதற்காக எழுந்தது 52வது பாடம். அழிப்பு இழைப்பு ஆற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்மம் கழித்திடல். அழிப்பு இழைப்பு ஆற்றல் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திடல். நுகரச் செய்தல் காப்பது கண்மு ஒப்பில் தொழித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பு அருள் செய்திதானும் பழிப்பு ஒளி பந்தம் வீடு பாட்டிலில் எல்லாம் அருளே, எல்லாம் அருளே. இந்த பாட்டை கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் செய்யணும். அருமையான பாட்டு. அழிப்பு இழைப்பு ஆற்றல். அழிப்பு இழைப்பு ஆற்றல். அழிப்பு என்பது ஒடுக்கம். ஒடுக்கம் எதற்காக செய்யறாரு, இளைப்பாற்றுவதற்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஆன்மா கண்மத்தை நுகர்ந்து நுகர்ந்து என்ன ஆயிடுச்சு, டயர்டாயிடுச்சு, அயற்சி வந்துருச்சு, அயற்சி வந்துருச்சு. இதுக்கு மேலே இவனுக்கு கண்மத்தை கொடுத்தா அவன் என்ன செய்ய மாட்டான், ரொம்ப விருப்பமா அந்த கண்மத்தை நுகர மாட்டான். உடம்பு ஒத்துழைக்காது, அறிவு ஒத்துழைக்காது. அதனால என்ன செய்யறாரு, போது சாமி இன்னைக்கு உனக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அடுத்த பிறவில பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாருங்க. அழித்தல் என்ற தொழில் எதற்காக, இழைப்பு ஆற்றும் பொருட்டு.
இழைப்பு ஆற்றும் பொருட்டு. ஆக்கம் சரிங்க. அப்புறம் விட்டவர் அப்படியே விட்டுற வேண்டியதானே, அவன் தான் ரெஸ்ட் எடுக்கிறானே, ரெஸ்ட்டே எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியதானே. அப்புறம் ஏன் மீண்டும் படைக்கிறார் என்று சொன்னால் இன்னும் ஆணவ மலம் நீங்கலை, ஆணவ மலம் நீங்கலை. அப்போ ஆணவ மலம் நீங்கணும்னா இவன் என்ன செய்யணும், மறுபடியும் பிறந்து கண்மங்களை நுகர வேண்டும், கண்மங்களை நுகர வேண்டும். இப்போ கண்மத்தை நுகர்ந்தாதான் என்ன நிகழும், அனுபவம் நிகழும். இப்போ வந்திருக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான காரணம் என்ன, பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி கண்ணுக்கு தெரிகிற காரணம் என்னன்னா கண்மம். முன்னாடி கண்ணுக்கு தெரிகிறது கண்மம். நாம் கொண்டு வந்த பிராரத்த கண்மத்தை அனுபவிப்பதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். இது முன்னாடி தெரிகிற கண்மம், முன்னாடி தெரிகிற காரணம். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னது, ஆணவ மலம் கழிதல். ஆணவ மலம் கழிதல். அப்போ அந்த ஆணவ மலம் கழியணும்னா இவன் என்ன செய்யணும், கண்மத்தை நிறைய நுகரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கண்மத்தை நுகர்கிறானோ அந்த அளவுக்கு இவனுக்கு என்ன நிகழும், அனுபவம் நிகழும். அனுபவம் நிகழ நிகழ ஆணவ மலம் தேயும், ஆணவ மலம் தேயும். அப்போ பிறப்பு என்பது கண்மத்தை நுகர்வதற்காக, கண்மத்தை நுகர்வதற்காக. அப்போ அழிப்பு, இழைப்பு ஆற்றல், ஆக்கம், அவ்வவர் கண்மம் கழித்திட, அவ்வவர் கண்மம் கழித்திட. சரிங்க. காப்பது, காப்பது என்னதுங்க, இப்போ நாம் படைத்தல் காத்தல். முதல்ல எனக்கு சொல்லிட்டார், ஒடுக்கம் முதல்ல சொல்றாரு பாட்டில். ஏன் ஒடுக்கம் சொல்றாருன்னா, பிறந்தாச்சு இனி எதிர்கொள்ள இருப்பது என்னது, அடுத்து நமக்கு நடக்க வேண்டியது என்னது, ஒடுக்கம் தான். அதனால என்ன செய்யறாரு, முதல்ல ஒடுக்கத்தை சொல்லிட்டார். சரி ஒடுங்கியாச்சு முடிஞ்சுதானா, இல்லை ஏன் மேலே திறக்கணும். அடுத்தது படைத்தல் சொல்றாரு. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்னு நாம் பட்டியல் சொன்னாலும் நடைமுறையில் என்ன நிகழும்னு கேட்டா, முதல்ல நீ ஒடுக்கம் தான், அடுத்து நாம் எதிர்பார்த்திருப்பது ஒடுக்கம். அதனால ஒடுக்கத்தை சொல்லிட்டு அப்புறம் படைத்தல், அடுத்தது காத்தல், அடுத்தது மறைத்தல், அடுத்தது அருளல். அது வரிசை அப்படி வைக்கிறார். அப்போ அழிப்பு, இழைப்பு ஆற்றல், ஆக்கம், அவ்வவர் கண்மம் கழித்துதல், காப்பது, காப்பது நுகரச் செய்தல். நம்மலாம் இந்த காத்தல் தொழில் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், துன்பம் வராம காப்பது தான், துன்பம் வராம காப்பது தான் என்னன்னு சொல்றோம், காத்தல் என்று கருதி கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதற்கு காத்தல் என்று பெயர் இல்லை. இப்ப காத்தல் என்பது என்னதுங்க, என்ன காத்தல், நமக்கு விதித்த இன்பத்தையோ நமக்கு விதித்த துன்பத்தையோ இன்னி பிசகாம கரெக்டா ஊட்டினா அதுக்கு பேர் காத்தல்னு பேர். எங்க வந்து எது விழுவணுமோ என்ன செய்வாரு, கரெக்டா சென்டர்ல உடனே நம்மளை நிறுத்துவார். நான் கரெக்டா விழுவணும், எது அந்த வினை வந்து நம்ம மேல சரியா விழுகிற மாதிரி என்ன செய்வாரு, நம்மளை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துவார். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, நமக்கான பிராரத்த கண்மத்தை இன்னி பிசகாம மிகச்சரியாக ஊட்டுவதற்குத்தான் காப்பது என்று பெயர். நமக்கு வினையை நுகராம காப்பதல்ல. காத்தல் என்பது என்னது, வினையை நுகருமாறு காப்பான், வினையை நுகருமாறு காப்பான். இனிமேல் பெருமாட்ட போய் ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கணுமானா யோசிச்சு கேட்கணும். ஏன்னா காப்பாத்துங்கன்னா என்ன அர்த்தம், சாமி நான் செஞ்சதை வேற யாருக்கும் கொடுக்குறாதீங்க, எனக்கே கொடுங்க அப்படின்னு கேட்கறதா பொருள். நாங்கள் கேட்டாலும் அப்படிதான் கொடுப்பாரு, கேட்கலனாலும் அப்படிதான் கொடுப்பாரு. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாம் செய்தது தான் நமக்கு வரும், நாம் செய்தது தான் நமக்கு வரும். அது எதுவாயினும் அது நல்வினையும் அப்படிதான் வரும், தீவினையும் அப்படிதான் வரும். பெருமான் என்ன செய்யறான்னா அந்த உயிரை கொண்டு போய் சரியா அந்த இடத்துல நிறுத்துறான். சைவ சித்தாந்திக்கு இதுல தெளிவு வேண்டும். நாம் செய்தது தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெளிவு இருக்கிறது, தெளிவே இருக்கிறது. எதில் இருக்கிறது, அறிவால் இருக்கிறது. ஆனால் அனுபவமா வருகிற போது நாம் அந்த கருத்துல நிற்க மாட்டோம். அனுபவமா வரும்போது என்ன செஞ்சிருவோம், அதுக்கு என்னங்க அவன் இப்படி பண்ணிட்டாங்க, இவன் என்னை இப்படி பண்ணிட்டானுங்க, இதை பண்ணிட்டானுங்க, அதை பண்ணிட்டானுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், எல்லாரையும் கை காட்டிட்டு இருப்போம், எல்லாரையும் கை காட்டி கொண்டு இருப்போம். உண்மையில நாம் செய்தது தான் நமக்கு வரும், நாம் செய்தது தான் நமக்கு வரும். ஒன்று சொன்னா நமக்கு புரியும். ஒருவன்
எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறது இல்லை, ஒருவன் எல்லாருக்கும் கெட்டவனாகவும் இருக்கிறது இல்லை. புரியுதுங்களா? ஒருத்தர் இருக்கிறானா அவன்கிட்ட என்ன இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ அவன் சில பேர்கிட்ட நல்லவனாக இருக்கிறான், பல பேர்கிட்ட கெட்டவனாக இருக்கிறான். நம்மகிட்ட எப்படி இருக்கிறான்? அவன் சில பேர்த்துக்கிட்ட என்னவா இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான், பல பேர்த்துக்கிட்ட கெட்டவனாக இருக்கிறான். நம்மகிட்ட அவன் நல்லவனாக இருக்கிறானா கெட்டவனாக இருக்கிறானா, நமக்கு என்ன வினை இருக்கிறதோ அது மாதிரி அவனிப்பான், அது மாதிரி அவனிப்பான். இப்போ நம்ம எப்படி இருப்போம், நம்மளும் எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருப்பதில்லை, எல்லாருக்கும் கெட்டவங்களாக இருப்பதில்லை. நமக்கு சிலரை பார்க்கிற போது அன்பு மேலிடும், சிலரை பார்க்கிற போது கோபமோ வருத்தமோ வந்து சேரும். இந்த உணர்வு எப்படி வரும்னா நம்ம செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் வரும், நம்ம செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் வரும். அப்போ கண்மம் என்பது, காத்தல் என்பது கண்மத்திற்கு தக்கவாறு ஆன்மாவை நிறுத்துதல், மிகச்சரியாக நிறுத்த. அதான் இதுங்க காப்பது நுகரச் செய்தல், காப்பது நுகரச் செய்தல். மறைப்பு, மறைப்பு என்னது, கண்ம ஒப்பில் மலங்கள் எல்லாம் தெளித்திடல். இதெல்லாம் நான் சொல்றது உரையில் இருக்கு, சுப்பிரமணிய தேசிகர் உரையில் இருக்கு. எல்லாம் நீங்க அதெல்லாம் கோடு போட்டுக்கணும். அந்த வரிசையை தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். சுப்பிரமணிய தேசிகர் உரையில் அப்படியே கோடு போட்டீங்கன்னா நான் சொல்றது வரிசையா வரும் பாட்டு, சரியா? அப்போ மறைப்பு என்பது கண்ம ஒப்பில் மலங்கள் எல்லாம் தெளித்திடல். கண்ம ஒப்பில், கண்ம ஒப்பு என்பது என்னதுங்க, இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பு வரும் பொருட்டு மலங்களை முதிர்வித்தல் என்பது மறைப்பு. மறைத்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பொதுவாக என்ன, திரோதானம், திரோதானம். இந்த திரோதானம் என்பது எப்படி இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இவர் நமக்கு என்ன செய்வார் தெரியாது, இவர் நமக்கு என்ன செய்வார் தெரியாது. இது ஒரு காரியத்தை செய்கிற போது இது பயன் என்னவாக விளையும் தெரியாது. நம்ம நல்லது, நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சு தான் என்ன செய்யறோம், எல்லா காரியத்தையும் செய்யறோம். எந்த காரியத்தையாவது இது எனக்கு துன்பமா வரும் அப்படின்னு நினைச்சு செய்வோமா, நினைச்சா என்ன செய்வோம், அதை செய்ய மாட்டோம். ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம என்ன நினைச்சு செய்வோம், இது எனக்கு நல்லதா வரும் அப்படின்னு நினைச்சுதான் செய்கிறோம். விளைவு என்னவாக இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். அப்போ அங்க என்ன செய்யறாரு பெருமான், பயனை மறைக்கின்றார், பயனை மறைச்சு வைக்கிறார். ஏன்னா தெரிஞ்சுட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நல்லது வரும்னா கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியா செய்வோம், கெட்டது வரும்னா செய்யவே மாட்டோம். அப்ப பெருமான் என்ன செய்யறாரு, அதை மறைக்கிறார் நமக்கு. அதுக்கு திரோதானம் என்று பெயர். இது எதுக்குங்க செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த அனுபவம் நிகழ்ந்தாதான் மலம் முதிரும், மலம் முதிரும். மலம் முதிர்தல் என்பது எதற்காக, முதிர்ந்தாதான் நீங்கும். நான் சொல்றேன் இல்லைங்களா, கையில் ஒரு கொப்பளம் போட்டுக்கிச்சு என்ன செய்வோம், என்ன செய்வோம், அதை நெறி கட்டி சீ பிடிச்சி உடச்சி விட்டு அப்புறம் தான் எடுக்க முடியும். இதுதான் சின்னதாக இருக்கும்போது எடுத்துலாம், இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா இது என்ன ஆகாது, இப்போ எடுத்தீங்கன்னா வேரோட வராது, வேரோட வராது, துன்பம் ஜாஸ்தியாகிடும். இது என்ன செய்யணும், அதை என்ன பெருசு பண்ணி, அதை பெருசு பண்ணி சீ வைத்த பிறகு அதை என்ன செய்யணும், உடச்சி விட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த வேரோட அந்த நோய் வந்து சேரும், நோய் வந்து சேரும். மலமும் அப்படிதான் நமக்கு வரும். என்ன செய்யணும், மலங்கள் என்ன செய்யணும், முதல்ல முதிர்விக்கணும். முதிர்வித்தாதான் என்ன செய்ய முடியும், விட்டு எடுக்க முடியும். அப்போ அது இங்கதான் அதான் சொல்றாரு, மறைப்பு என்பது கண்ம ஒப்பு. கண்ம ஒப்புனா என்னதுங்க, இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு. அது எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, அனுபவத்தின் முதிர்ச்சியில தான் இருவினை ஒப்பு வரும். அனுபவ முதிர்ச்சி என்பது என்ன ஆகும், ஏராளமான இன்பங்களை நுகர்ந்திருக்கணும், ஏராளமான துன்பங்களை நுகர்ந்திருக்கணும். நுகர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும், ஏன் இந்த இன்பமும் ஒன்றும் பெருசு இல்லையா, இன்பமும் ஒன்றும் பெருசு இல்லை, துன்பமும் பார்த்துக்கலாம் விடு, என்னையா செய்கிற போகுது அப்படிங்கிற தெளிவு எப்போ வரும், நிறைய துன்பத்தை நுகர்ந்த பிறகு நமக்கு என்ன வந்துடும், ஒரு நம்பிக்கை வந்துடும். அதெல்லாம் இதுக்கு மேலே ஏறப்பட்டதை பார்த்தாச்சு, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருதா இல்லைங்களா. இன்பமும் அப்படிதான், அது என்னையா பெரிய இன்பம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். உதாரணம் ஒரு நம்ம ஒரு சொற்பொழிவாளர் இருக்கிறாரு வைத்து கொள்ளுங்க, அவர் முதல்ல சின்னதாக ஒரு வாழ்த்துறை, ஒரு நன்றி உரை, ஒரு வரவேற்புரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டா முதல்ல அவர் என்ன செய்வார், அப்படின்னு நடுங்குவார். அவருக்கு என்னது, அதுதான் புதுசு.
அப்போ அவருக்கு அதேவா என்னவா தெரியும், ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு தடுமாறாரா இல்லையா? முதல்ல ஒரு மைக்கை பிடிச்சா எப்படி இருக்கும், தடுமாற்றமாக இருக்கும். அப்புறம் என்ன செய்வார், கொஞ்சம் அது பழகினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தலைப்பில் பேசுவார். அப்புறம் கொஞ்சம் அப்படி பேசுவார், இந்த மேடை அந்த மேடை ஒரு மிகப்பெரிய மேடைகள், பல மேடையை பார்த்துட்டா அவருக்கு என்ன தெரியாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்னு இருக்காது. இப்போ இது எதனால் வருகிறது, அனுபவத்தால் வருகிறது. அனுபவம் வருகிற போது அங்கே போகும்போது கூட இவருக்கு என்ன ஆகாது, ஒன்று இருக்காது. பாட்டுக்கு போவார், உட்காருவார், பேசுவார், இறங்கி வந்துடுவார். நமக்கு முதல்ல வரவேற்புன்னு சொன்னால் முதல் நாள் தூக்கம் வராது. முதல் நாள் என்ன வராது, ஐயோ நாளைக்கு போய் நம்ம பேசிடுவோமா, பேச முடியுமா, இப்படி பேசுவோமா, அப்படி பேசுவோமான்னு என்ன வரும், பயம் வருதா இல்லையா? காரணம் என்னது, அனுபவம் நிகழாமை. இந்த அனுபவம் நிகழ்கிற போது பெரிய செயல்களும் நமக்கு சிறிதாக தெரியும், பெரிய செயல்களும் சிறிதாக தெரியும். அனுபவம் இல்லைன்னா சிறிய செயல்கள் நமக்கு பெரிதாக தெரியும். அதனால் அனுபவம் நிகழும். எதாக இருந்தாலும் சரி, உலக போகமாக இருந்தாலும் சரி, அருளாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன நிகழணும், அனுபவம் நிகழும். அந்த அனுபவம் நிகழ்வதற்காக பெருமான் மறைத்தல் தொழிலை செய்கிறான். அதான் மறைப்பு என்பது கண்முகப்பில் மனங்களெல்லாம் தெளித்தல் என்பது முதிர்வித்தல். அருள் என்பது பந்தம் வீடு என்பது என்னதுங்க, பந்தம் என்பது கட்டு நிலை, சகல நிலை. வீடு என்பது முத்து நிலை, சுத்த நிலை. இந்த ரெண்டுமே என்னது, அருளல் தான். இறைவன் எது செய்தாலும் அருள் தான். அது அடுத்து சொல்றாரு, பார்த்தலில் எல்லா செய்திதானும். செய்திதான். செய்தி என்பதற்கு செயல் என்று பெயர். நீங்க சித்தியாவில் பல இடங்களில் செய்தி என்ற சொல் வந்து கொண்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் வரும். எங்கெல்லாம் செய்தின்னு வருகிறதோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், செயல், கண்மம் என்று பொருள் செய்யணும். அதான் அதுக்கு ஒரு சரியான பொருள். எனவே பார்த்திடின் இறைவனுடைய இந்த 5 தொழிலையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா செய்திதான், எல்லா செயல்களும் என்ன செயல்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 செயல்களும் எனது அருளே. ஏகாரம் போடுறார். அருள்னு சொல்லாம என்ன சொல்றாரு, அருளே என்று ஏகாரம் போடுகிறார். எனவே அது அருளை தவிர வேறொன்று இல்லை, எனவே படிப்பு ஒளி. எனவே நீ என்ன செய்யக்கூடாது, மேல சொன்னாங்க இல்லையா, அவன் 5 செய்வது மரம், 5 செய்வது வீண் வேலை, 5 செய்வது தன் பொருட்டு என்று சொல்லக்கூடிய படிப்புகளை எல்லாம் நீ விடுவாயாக. இறைவன் செய்கிற 5 என்னது, அருள் தான். அருளை தவிர அவன் வேறு ஒன்றையும் செய்வதில்லை என்று இதை சொல்லுகிறார். இதே கருத்துடைய சிவஞான சிவப்பிரகாசத்தில் ஒரு பாட்டு இருக்கு. சிவப்பிரகாசத்தில் இதே கருத்துடைய ஒரு பாடல் இருக்கிறது. அப்படியே இந்த அருணந்தி சிவத்தினுடைய கருத்தை அழியொற்றி அப்படியே எழுதியிருக்கிறார். எங்க இருக்கு, சிவப்பிரகாசத்தில் 18, சிவப்பிரகாசத்தில் 18வது பாடல். ஏற்ற இவை அறநருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். ஏற்ற என்பதற்கு ஏற்றுக்கொண்ட, இறைவன் ஏற்றுக்கொண்ட 5 என்பது இறைவனது திருவிளையாட்டு என்று சொல்லுவாங்க. திருவிளையாட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையில் அது என்னது அப்படின்னு கேட்டா, அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்து துன்பக்கடலிலே இருந்து உயிரை எடுப்பதற்காக 5 செய்கிறான். உயிர் எங்க கிடக்குது, துன்பக்கடல். அது எங்க இருக்குது, துன்பக்கடல் எங்க இருக்குது, துன்பக்கடல்ல கிடக்குதுன்னா எங்க கிடக்குது, கேவலத்துல கிடக்கிறது தான் துன்பம். அப்போ துன்பமாகிய கேவலத்திலே கிடக்கிற உயிரை அருளால் எடுக்கின்றான். அதான் சொல்றாரு. எனவே இடர்கடல் நின்றும் எடுத்து ஊற்ற மிக அருள் புரிதற்கு ஏதுவாக, அதற்கு சிறப்பாக அருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உரை செய்வர் என்பதாக ஞானிகள் சொல்வார்கள். அங்கதான் சொல்வார். இதே வரிசை தான். ஒடுக்கும் இழைப்பு ஒழித்தல், மற்றை தோற்றம் மலபாகம் வர. பாட்டு இங்கில்ல,
சிவபிரகாசத்தில் 18, சிவபிரகாசத்தில் 18. ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாயி தகநிறுத்தலாகும் போற்றலரும் அருளே அன்றி புகன்றவையும் அருளொழிய புகழோனாதே. அருளொழிய புகழோனாது. பாட்டை விரிக்க வேண்டாம். இதே கருத்து தான். இதே வரிசை இதே கருத்து. ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாயி தகநிறுத்தலாகும் போற்றலரும் அருளே அன்றி புகன்றவையும் அருளொழிய புகழோனாதே என்று அருமையான பாட்டு. அப்படியே இதை அடிவற்றி வருகிற பாடல் சிவபிரகாசம் இருக்கு. சரி, முனிவர் உரை பாருங்க. இப்போ நான் படித்த பொழிப்புரை அப்படியே சுப்பிரமணிய தேசிகரில் இருக்கிறதா. நீங்கள் கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். நேராக முனிவர் உரைக்கு போயிடலாம். பொழிப்புரை பாருங்க. ஒடுக்க தோற்றம் நிலை மறைப்பு அருள் என்னும் 5. ஒடுக்கம் தோற்றம் நிலை மறைப்பு அருள் என்னும் 5. அருள் என்னும் 5 முறையே இளைப்பு ஆற்றல் கண்மம் கழியும் முகத்தான் மலபாகம் வரச் செய்தலும் கண்மம் கழியுமாறு அதை நுகர்வித்தலும் கண்ம ஒப்பு அறிவித்து மலங்களை முதிர்வித்தலும் பந்தமும் விடுவித்தலுமாகிய உறுதி பயத்தனவான் ஆகலான். வரிசையா. அப்போ இதை வரிசையை நீங்க என்ன செய்யணும்? அப்படியே ஒடுக்கம் என்பது இளைப்பாற்றல். அதில் வரிசையா முதல்ல 5 சொல்லிட்டு 5 செயலை பின்னாடி சொல்ற. ஒடுக்கம் தோற்றம் நிலை மறைப்பு அருள் என்னும் 5. 1 2 3 4 வரிசையா நம்ப போட்டீங்கன்னா கீழே முறையே வரிசையா. எது? இளைப்பு ஆற்றல். இளைப்பு ஆற்றல் எது? ஒடுக்கம் இளைப்பு ஆற்றல். அடுத்தது கண்மம் கழியும் முகத்தான் மலபாகம் வர செய்தலும் அப்படின்னு இருக்கா இல்லையா? அது என்னது? தோற்றத்துக்கு. அடுத்தது கண்மம் கழியுமாறு அதன் நுகர்வித்தலும். அது என்னது? நிலை தொழில். நிலை என்பது என்னது? காத்தல். நிலை தொழில் என்பது காத்தல். மறைப்பு என்பது கண்ம ஒப்பு வருவித்து மலங்களை முதிர்வித்தலும். அடுத்தது அருளல் என்பது பந்தம் விடுவித்தலும் ஆகிய உறுதி பயத்தனவாகலாம். உறுதி பயத்தன ஆகலாம். எனவே 5 தொழில் என்னென்னு வரிசையா சொல்லிட்டார். எனவே 5 தொழிலும் அருட்செயலே ஆகலின். 5 தொழிலும் அருட்செயலே ஆகலின் அவற்றுள் சில மரத்தொழில் போடும் என பழித்தலை ஒளிவாயாக. மரம்னு சொல்லாத, அவனுக்கு விளையாட்டுன்னு சொல்லாத, அதெல்லாம் சொல்லாத. எல்லாமே என்னது? எல்லாம் அருள் தான். எல்லாமே அருள் தான் என்று காட்டுகிறார். சரி, மேல் முத்தொழில் கூறி ஈண்டை 5 தொழில் என்றன் மலையாவாம் பிற எனில். மேலே எப்ப சொன்னாரு? முன்னாடி பாட்டு 56வது பாட்டில் முத்தொழில் சொல்லியிருக்கிறார். 56வது பாட்டு என்ன பாட்டு? சொன்ன இத்தொழில்கள் தோன்ற காரணம் என்ன எண்ணில் விளையாட்டு என்று எழுதலாம். உயிருக்கு முன்னே மண்ணிய குத்தி முத்தி வழங்கவும் துடைக்கும் சொல்லலாம்னு சொன்ன இத்தொழில்கள் என்பது முத்தொழில்னு சொல்லியிருப்பார். உரையில் எப்படி இருக்கும்? முத்தொழில் சொல்லியிருப்பார். 57வது பாட்டில் 5 தொழில்னு சொல்றார். ஐயா 3 செய்வாரா 5 செய்வார். அந்த பாட்டில் 3ன்னு சொல்றீங்க, இந்த பாட்டில் 5ன்னு சொல்றீங்களே. அவர் 5 செய்வாரா 3 செய்வாரானா? இந்த 5ம் 3ல் அடங்கும். 5ம் 3ல் அடங்கும். உண்மையில் நடப்பது 5 தொழில் தான். 5 தொழில் தான். ஆனால் பல இடங்களில் முத்தொழில் தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் முத்தொழில் தான் இருக்கும், ஆகமத்தில் 5 தொழில் இருக்கும். 5 தொழில் இருக்கும். ஆனால் அதனால சில நேரங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல முத்தொழில் சொல்வதும், சில இடங்களிலே ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருப்பது போல 5 தொழில் சொல்கிற வழக்கமும் உண்டு. ஆனால் நீங்கள் 3ன்னு சொன்னாலும் சரி, 5ன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அதனால் மலையாவாம், ஒன்றும் மயக்க வேண்டாம், மலையாவாம். எனவே மறைப்பையும் அருளையும் நிலை இறுதிக்கண் அடக்கி. அப்போ அந்த மறைத்தல் என்பதை திரோதானம்
என்பதை எதில் கொண்டு வைக்கணும்? காத்தல். காத்தல் என்கின்ற தொழிலில் திரோதானத்தை போய் அடைக்கிறோம். நீங்க முத்தொழிலா சொன்னீங்கன்னா அங்க காத்தல் என்ற தொழில் நடக்குதா இல்லையா? அந்த காத்தல் தொழில் நடக்கிற போதே என்ன நடக்கும்? திரோதானமும் நடக்கும். திரோதானமும் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காத்தலுக்கு என்ன பொருள் செஞ்சோம்? காத்தல் என்னது? கண்மத்தை, நாம செஞ்ச கண்மத்தை நமக்கே ஊட்டுவதற்கு தான் காப்பதுன்னு பேரு. காப்பதுன்னு பேரு. அது ஊட்டணும்னாவே கூடவே என்ன நடக்கும்? திரோதானம் நடந்தாதான் நாம செஞ்ச வினை நமக்கு வந்து சேரும். வந்து சேரும். நாம ஒருத்தரோட பழகிறோம். பழகும் போது நம்ம என்ன நினைச்சு பழகுவோம்? நல்லவன் நினைச்சு பழகுவோம். அதனால என்ன செய்வோம்? அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். கடைசியில் தான் தெரியும் அவன் நம்ம கிட்ட நல்லவனா பழகல, நல்லவன் நினைச்சுதான் கொடுக்கங்க. சொல்றோமா இல்லையா? ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம். ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறோம். எப்போ கொடுப்போம்? நல்லவன் நினைச்சாதான் கொடுப்போம். நல்லவன்னு நினைச்சாதான் கொடுப்போம். எப்போவாது நமக்கு அவன் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா நம்ம பொருளை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ கொடுக்குறோம்னாவே நம்ம என்ன நினைச்சு கொடுக்குறோம்? நல்லவன் நினைச்சுதான் கொடுக்குறோம். பிறகு என்ன ஆகுதுங்க? அது வேற மாதிரி போயிருது. அப்போ என்ன செய்யறோம்? அதனால நமக்கு துன்பம் வந்து சேருகிறது. இப்போ இந்த துன்பம் நமக்கு வரணும்னு சொன்னா அவனிடம் உள்ள தீய குணங்கள் நமக்கு தெரியாதவாறு யார் மறைக்கிறான்? பெருமான் தான் மறைக்கிறான். பெருமான் தான் மறைக்கிறான். என்னங்க சாமி இவ்வளவு குடும்பக்காரா இருக்கிறாரா அப்படின்னு நினைச்சா நாம் செய்த வினை நமக்கு அவன் மூலம் வருகிறது. இப்போ இதே நமக்கு அந்த வினை இல்லைன்னு வச்சுக்கங்க, அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பழகலாம். உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், என்கிட்ட 5 லட்சம் கேட்கறான், அவன்கிட்ட 5 லட்சம் கேட்கறான். நான் கொடுத்துட்டேன், அவன் கொடுக்கல. அவன் ஏன் கொடுக்கலன்னா அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்தது. எதுக்குங்க நமக்கு வேண்டாத வேண்டாம். அவனுக்கு ஒரு நினைப்பு வந்து அவனை செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். நமக்கு 5 லட்சம் கொடுத்தா 7 லட்சம் கொடுக்குறாங்களாயா, கொடுத்துருவான் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நம்ம செஞ்சுருவோம், கொடுத்துருவோம். இப்போ அவன் கொடுக்கல, நாம கொடுத்தோம். ஏன்னா நமக்கு அதனால ஒரு வினை வர வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப நமக்கு மறைச்சிட்டார். அவனுக்கு மறைக்கல, காட்டிட்டார். அவனுக்கு காட்டிட்டார். அவனுக்கு காட்டின பெருமான் நமக்கு காட்டலாமே அப்படின்னா அவன்கிட்ட போய் ஒருத்தன் சொல்லியிருப்பான், வேணாயா அவன் சரியில்லை அப்படின்னு அவன்கிட்ட போய் ஒருத்தன் சொல்லியிருப்பான். அதே ஆள் நம்ம நீ வந்து சொல்லுவான். அதே ஆள் வந்து நம்பிட்டு சொல்லுவான். நாம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். அவன் கேட்டான், நாம கேட்கல. ஏன்னா நமக்கு விதி அப்படி இருக்கு. அப்போ அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் இல்லையா? அப்ப பின்னாடி அன்னைக்கே அவன் சொன்னான், கேட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம், அதெல்லாம் பின்னாடி வரும் இல்லைங்களா? அப்போ இந்த மறைத்தல் என்பது எதுல அடங்குகிறது? காத்தல் என்பதிலே அடங்குகிறது. காத்தல் என்பதிலே அடங்குகிறது. அடுத்தது ஒடுக்கம் என்பதிலே அருளல் அடங்குகிறது. ஒடுக்கம் என்பதுல அருளல் அடங்குகிறது. அப்ப மறைப்பையும் அருளையும், மறைப்பையும் அருளையும் நிலை இறுதிகளில், நிலை இறுதிகள், நிலை என்பது காத்தல், இறுதி என்பது ஒடுக்கம். ஒடுக்கம் அப்ப அந்த 2ல அடக்கி 5 எதை அடக்கணும்? 3 அடக்குகிற போது திரோதானத்தை காத்தல் தொழிலும் அருளலை ஒடுக்கத்திலும் அடக்கி ஆண்டு முத்தொழில் என்றார். அங்க 3 சொன்னால் அங்க என்ன இருக்கு? 5 இருக்கிறது. 5 தொழில் இருக்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். தம்முள் வேற்றுமை உடைமை பற்றி ஈண்டு தொழில் ஒன்று ஆகலை. தம்முள் வேற்றுமை உடைமை பற்றி அந்த தொழிலுக்குள்ள வேற்றுமை உடையதுனால அதை பிரிச்சு 5ஆ சொல்ற. அங்க 3ஆ சொன்னதை இங்க என்ன செய்யறாரு? 5ஆ சொல்ற. இவை 2 செய்யுள்களான் 56, 57 ஆகிய 2 செயல்களால் சங்கார கடவுள் செய்யும் தொழில் மரமாய் முடியும் என்னும் நாத்திகர் மதமும். நான் சொன்ன கருத்து இங்க இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு எப்பவுமே சொன்னாதான் கொஞ்சம் புரியும். ஏங்க இது முன்னாடி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதனால இந்த கருத்தை எங்க சொல்லியிருக்கிறோம்? முன்னாடியே சொன்னோம். அந்த கருத்து இங்க இருக்கு. சங்கார கடவுள் செய்யும் தொழில் மரமாய் முடியும் என்னும் நாத்திகர் மதமும் வீண் தொழில் என்னும் மாயாவாதிகள் மதமும் தன் பொருட்டே என்னும் பரிணாமவாதிகள் மதமும் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மேலது
சிறப்பிக்கப்பட்டது. ஆசங்கித்து அப்படின்னு என்னது? ஐயம். ஆசங்கை என்பது ஐயம், சந்தேகம். அப்புறம் பரிகரித்து, நிராகரித்து, அந்த ஐயத்தை நீக்கிறது, சந்தேகத்தை தெளிவிக்கிறது. பரிகரித்தல்னா தக்க காரண காரியம் காட்டி, ஏன் நீ சொன்னது தப்பு, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் விடை என்று சொல்லி அதை என்ன செய்யுங்க, சந்தேகத்தை தீர்க்கிறது, சந்தேகத்தை தீர்க்கிறது. அப்படி செய்து மேலது சிறப்பிக்கப்பட்டது. மேலது எது? மேலது எது? ஐந்தொழில். ஐந்தொழில் சிறப்பிக்கப்பட்டது. ஐந்தொழிலும் அருளே என்று சிறப்பாக சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இறைவனது ஐந்தொழிலும் சிறப்பு என்பதை நிறுவுகிறார். சிறப்பு என்பதை நிறுவன இங்கனம் 6 செய்யுளான், 52 57 வரைக்கும் 6 செய்யுளான் ஈருமாகி மறுவித்திடும். இது எங்க இருக்கு? ஈருமாகி மறுவித்திடும் 21வது பாட்டில் இருக்கு. ஈருமாகி மண்ணினின்றே மறுவித்திடுங்கிறதுல அது ஒவ்வொரு சொல்லுக்கும் எத்தனை பாட்டு பாருங்க. ஈருமாகி மறுவித்திடும் என்பது 6 பாட்டு, மண்ணினின்றே மறுவித்திடும் என்பதற்கு 3 பாட்டு. அந்த சொல்லை எடுத்துட்டு அதை நிறுவனத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 பாட்டு, 5 பாட்டு, 10 பாட்டு அப்படி நிறுவிக்கிட்டே வராங்க. அப்போ அது சூத்திரம். அது ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியாக பாடல் இருக்கு. இப்போ எவ்வளவு விரிவாக நமக்கு இதை நடத்துறாருன்னு பார்க்கணும். சிவஞான போதத்தை எடுத்துட்டு அது இருக்கிற சொல்லு, அந்த சொல்லு இருக்குன்னா அதை எடுத்து சித்தியாரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த சொல்லுக்கான பொருள் பூரா எங்கே இருக்கிறது? அனாதி முத்த சித்துரு அப்படின்னு இங்கே ஒரு அருமையான சொல்லு இருக்கு, சித்தியாரில் தான் இருக்குது இல்லையா? அதுக்கு 22 பாட்டு இருக்குது. அனாதி முத்த சித்துரு என்பதற்கு 22 பாடல்களிலே பெருமானுடைய பரத்துவத்தை நிறுவுகிறார். பரத்துவத்தை பொதுவாக எங்கே சொல்லணும்? சிறப்பியல்ல சொல்லணும். 8ஆம் நூற்பா 7லிருந்து பரத்துவத்தை சொல்லணும். ஆனால் அது எங்க சொல்றாரு? 1ஆம் நூற்பாலேயே சொல்றார். ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பெருமானை பற்றிய அந்த உணர்வு, அவனது பேராற்றல் பெருங்கருணையை நாம் முழுமையாக உணரமோ இல்லையோ, ஒருவாறாவது நம் அறிவுக்கு எட்டினாதான் அவனுடைய ஆற்றல் நமக்கு விளங்கும். முதல்ல நாம் வழிபாடு செய்யக்கூடிய பெருமான் யார், அவன் மற்றவர்களிலிருந்து எப்படி வேறுபடுகிறான், அவர்கள்லாம் யாரு, இவன் யார் என்பதை நாம் என்ன செய்யணும்? அது அனுபவமாக நிகழ்கிறது வேற. முதல்ல அறிவாவது நிகழணுமா இல்லையா? அறிவா நிகழ்ந்தாதான் எப்படி நிகழும்? அனுபவமா நிகழும். முதல்ல அறிவா நிகழணும். அதற்காக முதல் நூற்பாலை வைக்கிறார். எனவே இங்கனம் 6 செய்யுளான் ஈருமாகி மறுவித்திடும் என்றதனை வலியுறுத்தி நமக்கு அடுத்தது இனி அனாதிமுத்த சித்துரு என்பதை 22 செய்யுள்களால் வலியுறுத்துகிறார். அனாதிமுத்த சித்துரு என்பதை 22 செய்யுளால் நிறுவுகிறார். 58 இருந்து